இறை வேண்டுதல். காணப்படுகின்றது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் அண்ணாவிமார்கள் இந்த நாட்டுக்கூத்தினை கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிராமத்திலுமே அண்ணாவிமார்கள் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே அண்ணாவிமார்கள் உருவாகி இறந்து போன வரலாறும் இருக்கின்றது. தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்களும் அண்ணாவிமார்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் விருதுகளை வழங்குகின்ற கலைஞர்களாக அண்ணாவிமார்கள் தான் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்றைய அரங்கினுடைய பெயரை கூட நாங்கள் அண்ணாவியார் ஒருவருடைய பெயரைத்தான் வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பிரதேசம் அண்ணாவிமார்களை கொண்ட பிரதேசமாக சிறப்பு பெற்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. பாரம்பரிய கலைகளான உடுக்கு அடிக்கின்ற கலை இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே தவில் அடிக்கின்ற கலை இங்கே இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் அதுக்கு பதிலாக உடுக்கு அடிக்கின்ற கலை இங்கே பிரதானமாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே பாரம்பரியங்களை பறைசாற்றுகின்ற வகையிலே பூர்வீக நாகதம்பரான் ஆலயம் இங்கே காணப்படுகின்றது. பெருமைக்குரிய விடயமாக இந்த பிரதேசத்திலே பாடப்பட்டு வருகின்றது. பிரிவை சேர்ந்த மக்கள் முக்கியமாக காணப்படுகின்றார்கள். ஒன்று மீன் பிடிக்கின்ற அல்லது மீனவ குடும்பங்களை சேர்ந்த மக்கள் காணப்படுகின்றார்கள். இரண்டாவது விவசாய குடும்பங்களை சேர்ந்த மக்கள் காணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 4 கிராம சேவையாளர் பிரிவுகள் விவசாய குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்களை கொண்டதாக காணப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்கள் மீனவ குடும்பங்களை சேர்ந்த பிரதேசங்களாக காணப்படுகின்றது. அந்த குடும்பங்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அவர்களுடைய தொழிலிலே ஊண்டியதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே சிறப்பான பாடலாக மீனவர்களாலே இசைக்கப்படுகின்ற அப்பா பாடல் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது. ஒருமுறை எமது பிரதேச கலா